வணக்கம். நீங்க ஒரு செகண்ட் ஹேண்ட் வீடு இல்லைன்னா ஒரு பிளாட் வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இது உங்களுக்கானது தான். பாருங்க, நம்ம வாழ்க்கையில இது ஒரு ரொம்ப பெரிய முடிவு. ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட இதுவே ஒரு பெரிய தலைவலியா மாறிடும். சோ பழைய சொத்து வாங்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதுல இருந்து நாம எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax and enjoy the video. Let's get started. எவ்வளோ உண்மையான வார்த்தை இல்லையா? நம்மளோட லைஃப் டைம் சேவிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு கனவு மாதிரி வீடு வாங்குவோம். ஆனா ஒரு சின்ன கவனக்குறைவு, அவ்வளவுதான் அந்த கனவே ஒரு பெரிய போராட்டமா மாறிடும். முக்கியமா ஒரு பழைய வீடு வாங்கும்போது இந்த ரிஸ்க் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. சரி, முதல்ல நாம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் லீகல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது சட்ட ரீதியான பேப்பர்ஸ். ஒரு பில்டிங் பார்க்க எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, அதோட டாக்குமெண்ட் சரியா இல்லைன்னா, சிம்பிளா சொல்லணும்னா அந்த சொத்து உங்களுக்கு சொந்தமே இல்லைன்னு தான் அர்த்தம். இந்த டாக்குமெண்ட்டை செக் பண்றதுல ஒரு 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. 1, அந்த சொத்தோட ஓனர்ஷிப், அதாவது உரிமை சரியா இருக்கான்னு பார்க்கணும். வெறும் சேல்ஸ் டீட் மட்டும் பார்த்தா பத்தாது. அந்த சொத்து முதல்ல யார் பேர்ல இருந்தது, அதுக்கப்புறம் யார் யாருக்கிட்ட கைமாறியதுன்னு மொத்த ஹிஸ்டரியும் சொல்ற மதர் டீட் இருக்கான்னு கேட்கணும். அது இல்லைன்னா அந்த ஓனர்ஷிப் செயினே கட் ஆயிடும். 2வது, வில்லங்க சான்றிதழ், அதாவது ஈசி. இதை வாங்கி அந்த சொத்து மேல எந்த விதமான லோனோ கேஸோ இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். 3வது, கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ், அந்த பில்டிங்க்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் அங்க குடியிருக்கலான்னு சொல்ற ஆக்குபென்சி சர்டிஃபிகேட். இந்த 2ம் ரொம்ப முக்கியம். 4வது, எல்லா டியூஸும் கிளியரா இருக்கான்னு பார்க்கணும். அதாவது சொத்து வரி, கரண்ட் பில், தண்ணி பில்லுன்னு எந்த பாக்கியும் இல்லைன்னு ஒரு நோ டியூஸ் லெட்டர் கண்டிப்பா வாங்கணும். பாருங்க, இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கூட அசால்ட்டா இருந்துராதீங்க. பெரிய தப்பாயிடும். ஒரு நல்ல லாயரை வச்சு ஒவ்வொரு பேப்பரையும் செக் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? அடுத்த 10-15 வருஷத்துக்கு கோர்ட்டுக்கும் வீட்டுக்குமா அலைய வேண்டியதுதான். நம்ம பணமும் நேரமும் தான் வீணாகும். ஓகே, இப்போ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்து நாம என்ன பண்ணணும்? நாம வாங்க போற அந்த பில்டிங்கோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சிம்பிளா சொல்லணும்னா அதுக்கு ஒரு ஃபுல் பாடி ஹெல்த் செக்அப் பண்ற மாதிரி தான். இங்க தான் நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுவாங்க. இதுக்கு எதுக்கு ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு 5000 ரூபாயோ 15000 ரூபாயோ செலவு பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, அந்த சின்ன செலவு உங்களை எவ்வளோ பெரிய நஷ்டத்துல இருந்து காப்பாத்த போகுது தெரியுமா? ஆமாங்க, அந்த சின்ன இன்ஜினியர் ஃபீ ஃபியூச்சர்ல நீங்க லட்சக்கணக்கில் பண்ண வேண்டிய ரிப்பேர் செலவுல இருந்து உங்களை காப்பாத்தும். அதனால ஒரு சில ஆயிரங்களை மிச்சம் பண்ணலாம்னு நினைச்சு பல லட்சங்களை இழந்துராதீங்க. ஒரு நல்ல சிவில் இன்ஜினியர் வந்தா என்னெல்லாம் செக் பண்ணுவாருன்னு சொல்றேன் கேளுங்க. முதல்ல பில்டிங்கோட மெயின் ஸ்ட்ரக்சர், அதாவது தூண்கள், பீம்ல எல்லாம் ஏதாவது கிராக் இருக்கான்னு பாப்பார். அப்புறம் சுவத்துல ஈரம் கசிதா, பெயிண்ட் உறிஞ்சு வருதான்னு பாப்பார். அதுக்கப்புறம் வயரிங், பிளம்பிங் எல்லாம் சேஃபா இருக்கா, தண்ணி பிரஷர் கரெக்டா வருதான்னு செக் பண்ணுவார். கடைசியா டைல்ஸ் எல்லாம் சரியா ஒட்டி இருக்கா, தர சமமா இருக்கான்னு சின்ன சின்ன விஷயங்களை கூட பார்த்து ஒரு முழு ரிப்போர்ட்டா உங்க கையில கொடுத்துடுவார். சரி, இப்போ வீடு, அதோட டாக்குமெண்ட்ஸ், அதோட கண்டிஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனா வீடுங்கிறது வெறும் 4 சுவர் மட்டும் இல்லையே. அந்த வீட்ல நம்ம வாழ போறோம். சோ அந்த ஏரியா எப்படி இருக்கு, அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? வாங்க அத பத்தி பார்க்கலாம். நீங்க வீட்டை விக்கிற ஓனர் கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார் இங்க தண்ணி வருமானு கேட்டா ஆஹா 24 மணி நேரமும் கொட்டோன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையை தெரிஞ்சுக்க ஒரே வழி அங்க இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசுறது தான். அப்போதான் தெரியும், தண்ணி வாரத்துக்கு 2 நாள் தான் வரும், சொசைட்டி மீட்டிங்ல ஒரே சண்டையா இருக்கும், லிஃப்ட் மாசத்துல பாதி நாள் வேலை செய்யாதுங்கிற மாதிரி எல்லா உண்மைகளும் வெளியே வரும். அதனால ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்க குடியிருக்கிற ஒரு 2-3 பேர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. அந்த 10 நிமிஷம் பேச்சு உங்க அடுத்த 10 வருஷ வாழ்க்கைய நிம்மதியா மாத்தும், இது நிச்சயம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், பணம். நம்ம எல்லாரும் வீட்டு வேலையை மட்டும்தான் பார்ப்போம். ஆனா அதுக்கு மேலேயும் நிறைய மறைமுகமான செலவுகள் இருக்கு. அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பழைய வீடு வாங்குறீங்கன்னா அந்த வீட்டு விலையில குறைஞ்சது ஒரு 5% 15% வரைக்கும் உடனடியா செய்ய வேண்டிய ரிப்பேர் வேலைகளுக்காக தனியா எடுத்து வச்சிடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பட்ஜெட் பிளானிங். பாருங்க, நீங்க ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அதோட விலை மட்டும்தான் உங்க செலவுன்னு நினைச்சிடாதீங்க. அது கூடவே ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு இருக்கு. நம்ம இப்ப பேசின மாதிரி ரிப்பேர் வேலைகளுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கணும். சொசைட்டிக்குன்னு சில மறைமுக கட்டணங்கள் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த ஓனர் கட்டாம விட்ட டாக்ஸ் ஏதாவது இருந்தா அதையும் நாம தான் கட்டணும். இது எல்லாம் சேர்ந்ததுதான் உங்களோட உண்மையான முதலீடு. நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, மாசம் கட்ட வேண்டிய இஎம்ஐ மட்டும்தான் கணக்குல எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செலவுகளை சுத்தமா மறந்துடுவாங்க.
இதனால தான் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்க வேண்டிய ஒரு பழைய வீடு கடைசியில ஒரு பெரிய தலைவலியா மாறிடுது. ஐயோ, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கா? இதை எப்படி தனியா சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே படாதீங்க, இதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. அதுதான் உங்களுக்காக ஒரு எக்ஸ்பர்ட் டீமை உருவாக்குறது. இந்த டீம்ல ஒரு 3 பேர் கண்டிப்பா இருக்கணும். முதல்ல ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி லாயர், அவர் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் செக் பண்ணிடுவார். ரெண்டாவதா ஒரு சிவில் இன்ஜினியர், அவர் பில்டிங்கோட கண்டிஷனை சொல்லி எவ்வளோ ரிப்பேர் செலவாகும்னு ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருவாரு. மூணாவதா உங்க பேங்கர் அல்லது ஒரு ஆடிட்டர், அவங்க லோன், டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்பர்ட்ஸ்க்கு கொடுக்கிற பணத்தை ஒரு செலவா பார்க்காதீங்க. அது உங்க லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க போடுற ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. இந்த பாதுகாப்பு உங்க மன நிம்மதிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? அப்போ கடைசியா என்ன சொல்ல வர்றேன்னா, உங்க கனவில்லத்தை வாங்குங்க, அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அவசரப்படாதீங்க. லீகலா, டெக்னிக்கலா, ஃபினான்ஷியலா எல்லாத்தையும் முழுசா செக் பண்ணி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவை எடுங்க. ஏன்னா அந்த ஒரு சரியான முடிவு தான் உங்க எதிர்கால வாழ்க்கையை நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வச்சுக்கும். அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?